அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏகைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும், அவனின் சாந்தியும் சமாதானமும் நம்மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்வதனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹின் அளப்பெரும் கிருபையினால் இன்றைய நாளுடைய நோன்பை அல்லாஹிற்காக நோற்றுவிற்று அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய கூலியும் நாம் எதிர்பார்த்தவர்களாக கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகையை நாம் நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைந்த கூலிகளை பாரபட்சமின்றி வாரி வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய தலையங்கம் சுவனம் செல்ல நன்மை செய்வோம். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் வீணுக்காகவும் வேடிக்கைக்காகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைக்கவில்லை. படைத்ததின் நோக்கம், அந்த நோக்கத்தை புரிந்து ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் முஃமின்களும் அதை சரியாக புரிந்து விளங்கி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். ஒரு முஸ்லிமிடத்தில் ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய இலக்கு, நோக்கம், லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் வீணும் விளையாட்டும் நிறைந்த உலகம். இந்த உலகம் என்றையா ஒரு நாள் அழிந்து போகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் பேசுகின்றான் நம்மை பார்த்து, குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலால் வல் இக்ராம். இந்த உலகத்தில் அனைத்தும் அழிந்து போகிவிடும். இந்த உலகம் அழிந்து போகிவிடும். இந்த உலகத்தில் வாழுகின்ற வசிக்கின்ற நாம் அழிந்து போகிவிடுவோம். நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய இடங்கள், ஏக்கர் கணக்கில் வைக்கக்கூடிய இடங்கள், வீடுகள் ஆக அனைத்தும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலால் வல் இக்ராம். சங்கை மிக்க அல்லாஹுதான் நிலைத்திருப்பான், நீடித்து நிலைத்திருப்பான். இந்த உலகம் அழிந்து போய்விடும் என்று ஒரு முஃமின் இலக்காக வைக்க வேண்டும். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் எதை இலக்காக வைக்க வேண்டும்? இந்த துனியாவை இலக்காக வைக்க வேண்டுமா, அல்லது என்றும் நிரந்தரமாக நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய அந்த சுவனம் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதுசி என்பார்கள். நபி மொழியிலே இரண்டு ஹதீஸ்கள் இருக்கின்றது. என்ற ஹதீஸ் ஹதீசு நபவி, ஹதீசு குதுசி. ஹதீசு நபவி என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மட்டும் அறிவிப்பார்கள். ஹதீசு குதுசி என்றால் அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வார்கள். நபி மொழி அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதுதான். லா யன்திகு வமா யன்திகு வமா யன்திகு ஹவா இல்லா வஹீ யூஹா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அவர் வஹீயை தவிர வேறு எது அவருடைய மனேச்சின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசுவது கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள்,
உஇத்தத் பிஸ்ஸாலிஹீன், அந்த நபி மொழி வரும். எப்படி என்று சொன்னால், நல்லடியார்களுக்கு, என்னுடைய நல்லடியார்களுக்கு இந்த உலகத்தில் நான் சொன்னதும் என்னுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் அவர்கள் முடிந்த அளவு தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி என்னை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி வாழ்ந்து மரணித்து மறுமை வாழ்க்கை தான் நிலையானது, மறுமை வாழ்க்கைக்கு பிறகு சுவனம் ஒன்று இருக்கின்றது, அந்த சுவனத்தை நமக்கு சுவனத்தை பரிசாக தருவான், அந்த சுவனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் பிரவேசிக்க செய்வான், நுழைய வைக்க செய்வான் என்று அந்த நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் அமல்கள் செய்கின்றார்களே, நன்மைகள் செய்கின்றார்களே, நல்லறங்களை புரிகின்றார்களே, அப்படிப்பட்ட நல்ல அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தை தயார்படுத்தி இருக்கின்றான். அந்த இடம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சொன்னதாக, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திராத, கற்பனை கூட பண்ணி பார்த்திராத ஒரு இடம் இருக்கின்றது, அதுதான் சுவனம். அன்பானவர்களே, அந்த சுவனம், அதை லட்சியமாக, அதை நோக்கமாக கொண்டுதான் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த உலகம்தான் கதி, இந்த உலகம்தான் நிரந்தரமானது, இந்த உலகம்தான் நிலையானது என்று நாம் ஒருபோதும் நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்து விடக்கூடாது. மாணவர்களே, இன்றைக்கு பலருடைய நடவடிக்கைகளும் செயற்பாடுகளையும் பார்த்தோம் என்று சொன்னால் அப்படித்தான் இருக்கின்றது. எப்படி இந்த உலகம்தான் கதி, இந்த உலகம்தான் நிரந்தரம், இந்த உலகம்தான் சொர்க்கம் என்று எண்ணிக்கொண்டு வாழக்கூடிய மக்கள் ஏராளம். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் எத்தனையோ இடங்களில், ஏராளமான இடங்களில் இப்படியாக ஆரம்பிப்பான். எப்படி? இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். திருமறை குர்ஆனை நாம் திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை இவ்வாறாக ஆரம்பிப்பான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் உலாயிகஹும் கைருல் பரியா. இன்னல்லதீன ஆமனு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஆமனு ஈமான் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி ஈமான் கொண்டிருப்பார்கள். வ அமிலுஸ் ஸாலிஹாத், மேலும் நல்லறங்களை அதிகமாக செய்வார்கள், நன்மையான விஷயத்தில் ஈடுபடுவார்கள், நன்மையான காரியங்கள் பக்கம் போட்டியிடுவார்கள், நன்மையான விஷயம் பக்கமே முந்துவார்கள், விரைவார்கள். உலாயிகஹும் கைருல் பரியா, அவர்கள்தான் படைப்புகளிலே சிறந்த படைப்பு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாராட்டி பறைசாற்றி பேசுகின்றான். மாணவர்களே, யாரை பாராட்டுகின்றான்? மனிதர்களே, படைப்புகளிலே சிறந்த படைப்பு. இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றது, இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றது, ஆடு மாடு எத்தனையோ படைப்புகள், எண்ணிலடங்கா படைப்புகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றான். அத்தனை படைப்புகளை காட்டிலும் சிறந்த படைப்பாக இந்த படைப்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகின்றான், மேற்கோள் காட்டுகின்றான். ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்லறங்களை புரிய வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை கட்டளையிட்டார்களோ அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட அமல்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அமல்களை செய்தால் மட்டும்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாழ்க்கை, அந்த சுவனச்சோலை, அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம நுழைய வைப்பான். மாணவர்களே, அப்ப அன்பான சகோதரர்களே, ஏராளமான இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல்களை செய்யுங்கள், நல்ல அமல்களின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள், முடியுமான அளவிற்கு நன்மையான விஷயங்கள் நீங்கள் இருங்கள் என்று ஏராளமான இடங்களில் தன் திருமறையில் நம்மை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கின்றான். சூரத்து கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய நம் அனைவருக்கும் தெரிந்த புரிந்த அடிக்கடி இமாம் அவர்கள் பள்ளிவாசல் ஓதிய வசனம், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்னால்
ஒரு வசனத்தை சொன்னான், ஒரு அடிப்படை ஒரு விஷயத்தை சொன்னான். இப்பொழுது சொல்லக்கூடிய, இப்பொழுது நம்மை பார்த்து பேசக்கூடிய வசனம் எப்படிப்பட்ட வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை உறுதியாக சொல்லி காட்டினான்? இன்னல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு, வஅமிலுஸ் ஸாலிஹாத், யார் நல்லறங்கள் நன்மையான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்துகிறார்களோ, கானத் லஹும், அவர்களுக்கு இருக்கின்றது, அவர்களுக்கு நிலையாக நிலைத்து இருக்கின்றது, ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, உயர்தரமான உயர்தரமான சொர்க்கத்திலே உயர்தரமான டாப் பொசிஷன், சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் என்ன சொர்க்கம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை, அப்படிப்பட்ட உயர்தரமான மகத்துவமிக்க ஒரு சொர்க்கத்தை யாருக்கு தருவதாக ஊர்ஜிதப்படுத்துகின்றான், வாக்களிக்கின்றான்? ஆமனு வாமிலு சாலிஹாத், அல்லாஹுவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி வாழ வேண்டும். அல்லாஹுவே நம்ப வேண்டும், அல்லாஹுவை மட்டுமே நம்ப வேண்டும். கஷ்டமா, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டமா, வியாபாரத்தில் கஷ்டமா, இன்ன பிற விஷயங்கள் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்றதா, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் வஅமிலு ஸாலிஹாத், நல்லறங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாமல், அல்லாஹ்தான் ஒரே இறைவன், அல்லாஹ்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் கிடையாது என்று நம்மில் மனதளவில் உறுதி கொண்டு அதை வெளிப்படையாக அதை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட பரிசுகளை, இப்படிப்பட்ட சொர்க்கத்தை நமக்கு பரிசாக தருவார். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றொரு இடத்தில் நம்மை பார்த்து பேசுகின்றான். ஃபஸ்தபிகுல் கைராத், ஃபஸ்தபிகுல் கைராத், நீங்கள் அதிகமாக நன்மையின் பக்கமே முந்துங்கள், நன்மை பக்கமே முந்துங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் நம்மை பார்த்து பேசுகிறான். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வந்திருக்கிற இந்த ரமலான், புனிதமிக்க ரமலான், அடுத்த வருடம் இந்த ரமலானில் நாம் உயிரோடு இருப்போமா என்று தெரியவில்லை. அன்பானவர்களே, ஏன் நாளை ஆரம்பிக்கக்கூடிய ரமலானின் இன்றைக்கு தூங்கி நாளைக்கு விழிப்போமா என்று தெரியவில்லை. அன்பானவர்களே, வந்திருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை அதை புனிதமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கக்கூடிய ரமலானை நாம் முக்கியத்துவத்தோடு பார்வையிட்டு கண்ணோட்டத்தில் பார்த்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, கிடைக்கக்கூடிய நொடிகளை நாம் வீணாக்காமல் வந்திருக்கிற நம்மை தழுவி இருக்கக்கூடிய ரமலானை பயனுள்ள ரமலானாக மாற்ற வேண்டும். அன்பானவர்களே, ஒரு புத்திசாலி, ஒரு அறிவாளி அதை பயன்படுத்திக் கொள்ள. அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, வந்திருக்கூடிய ரமலான் எப்படிப்பட்ட ரமலான்? அத்தாக்கும் ரமலான் ஷஹ்ரு முபாரக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். அதனுடைய விளக்கம் விரிவான விளக்கம். அன்பானவர்களே, அத்தாக்கும் ரமலான், உங்களிடத்தில் ரமலான் வந்திருக்கின்றது, ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்து பொருந்திய ரமலான் என்று சொல்லி முடித்து விட்டார்கள். அந்த ஒற்றை வரியில் நிறைய விளக்கங்கள், நிறைய புரிதலும் இருக்கின்றது. அன்பானவர்களே, வந்திருக்கூடிய ரமலானை நன்மையான காரியங்கள் செய்வதன் மூலமாக, இபாதத்தில் அதிகமாக செய்வதன் மூலமாக இந்த ரமலான் கழிக்க வேண்டும், கழிந்து போக வேண்டும். அன்பானவர்களே, நம்மை விட்டு வெகு விரைவாக இந்த ரமலான் நம்மை விட்டு சென்று கொண்டே இருக்கின்றது. 3 ரமலான், 4 ரமலான், 5 ரமலான், 10 ரமலான் நம்மை விட்டு கடந்து சென்று விடும். போனதற்கு பின்னால் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது ரமலான் மாதம், இப்பொழுதுதான் ஆரம்பித்தது. 20 நோன்பு போயிருச்சே, நோம்பெல்லாம் முடிஞ்சு போய் பெருநாள் அன்னைக்கு நம்ம யோசிப்போம், இப்பதான் ஆரம்பிச்சிச்சு நோன்பு, இப்பதான் ரமலான் ஆரம்பிச்சிச்சு, முடிஞ்சிருச்சு, இன்னும் நான் இபாதத் அமல்கள் செய்யலையே, இன்ஷா அல்லாஹ் இனி செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா செய்யலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் பன்மடங்காக தருகின்றானே, பன்மடங்காக கூலிகளை, பன்மடங்காக பிரதிபலன்களை, வெகுமதிகளை தருகின்றானே, இந்த மாதத்தை தருவதை போன்று மற்ற மாதங்கள் தருவது கிடையாது.
மற்ற மாதங்களில் இந்த ரமலான் மாதத்தை தவிர மற்ற மாதங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கும் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கும் வெகுமதிகளை அதனுடைய கூலிகளை பன்மடங்காக டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக அல்லாஹ் வழங்குவது கிடையாது. அதனால தான் இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமாக அமல்கள் செய்யுங்கள், நன்மையான காரியங்கள் ஈடுபடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரமலான் மாதத்தில் அமல்கள் அதிகமாக செய்யும் நண்பர்களே. நமக்கு தெரிந்த அமல்களை அதை வளமையாக அதை வழக்கமாக அதை தொய்வின்றி அதை நாம் செய்ய வேண்டும் நண்பர்களே. குர்ஆன் ஓத தெரிகின்றதா? நமக்கு குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆன் ஓத தெரியவில்லை, குர்ஆன் ஓதுவது கேட்பது எனக்கு பிடித்திருக்கின்றது, எனவே அதை செய்ய வேண்டும். குர்ஆன் ஓதப்படுகின்றது. குர்ஆன் நம்முடைய வீட்டில் மனைவி ஓதுகின்றார்கள், குர்ஆன் நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் ஓதுகின்றார்கள். அதை சிறிது நேரம் உட்கார்ந்து கேட்டால் நன்மை. நம்முடைய மொபைல் போன்களில் யூடியூபில் குர்ஆனை ஓதப்படுகின்றது. அதை சிறிது நேரம் காதை தாழ்த்தி செவிசாய்த்து நாம் கேட்கின்றோம், அதற்கும் நன்மை எழுதப்படுகின்றது, அதற்கும் கூலி வழங்கப்படும். நண்பர்களே, திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான், فَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ குர்ஆன் ஓதப்பட்டால், திருமறை திருக்குர்ஆன் வசனங்கள் உங்களுக்கு முன்னால் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு அதை நீங்கள் செவிசாய்த்து காது கொடுத்து கேளுங்கள். ஃபஸ்தமிஉ லஹு லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அதன் மூலமாக அருள் செய்யப்படுவீர்கள், அதன் மூலமாக உங்களுக்கு ரஹமத்து கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து பேசுகிறான். நண்பர்களே, இந்த மாதம் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். குர்ஆன் ஓத வேண்டும் அல்லது குர்ஆன் ஓதப்படுவதை நாம் செவிசாய்த்து காது கொடுத்து கேட்க வேண்டும் நண்பர்களே. ஆனால் இன்றைக்கு பல முஸ்லிம்கள் பல இளைஞர்கள் இந்த ரமலான் மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை அறியாமல், இந்த ரமலான் மாதத்தினுடைய வெகுமதியை அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்காமல் அங்கும் இங்குமாக ஒவ்வொரு கடை தெருக்களிலும் கடை வீதிகளிலும் தெருக்களிலும் இந்த ரமலான் மாதத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்காமல் ரமலானுடைய நோன்பை வைத்துக் கொண்டும் வீணான காரியங்களிலும் வீணான விஷயங்களிலும் வீணான செயல்பாடுகளிலும் வீணான நடவடிக்கைகளிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறேன். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஷபாப கபுல ஹரமிக், ஷபாப கபுல ஹரமிக் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஷபாப கபுல ஹரமிக், தெளிவாக சொன்னார்கள். மாணவர்களே, வயோதிய பருவம், தள்ளாத பருவம், தள்ளாத வயோதிய பருவம் வருவதற்கு முன்னால் இளமை பருவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இளம் வயதில் இளமை பருவத்தில் நாம் நன்றாக வணக்கங்கள் செய்ய முடியும், ருக்கு செய்ய முடியும், சுஜூது செய்ய முடியும், ருக்கு செய்ய முடியும், சுஜூது செய்ய முடியும். இதே வயதான பருவத்தில் வயதான நேரத்தில் நம்மால் ருக்கு செய்ய முடியாது, நம்மால் வணக்கங்களை அமல்களை இபாதத்தைகள் அதிகமாக புரிய முடியாது. வயசாயிருச்சு என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு வர முடியாது. சக்கரை அந்த நோய் இந்த நோய் என்று மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் முழிப்பதற்கு தூக்கம் கண்ணை கவ்விக்கொண்டிருக்கும். அந்த வயதான பருவத்தில் அந்த நேரத்தில் வர முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இளமை பருவத்தை கொடுத்திருக்கின்றான். வெயில் என்று பார்க்காமல் மழை என்று பார்க்காமல் இபாதத் செய்வதற்கு பள்ளிவாசல் பக்கம் விரைவதற்கும் அமல்கள் செய்வதற்கு கொஞ்சம் கூட நாம் தளராமல் அமல்கள் செய்வதற்குண்டான தாக்கத்தை உடல் தாக்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இளமை பருவத்தை வழங்கியிருக்கின்றான். இந்த இளமை பருவத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ரமலானுடைய அந்த முக்கியத்துவத்தையும் புரிந்து கொண்டு அதிகமாக அமல்களை அதிகமான இபாதத்துகளை செய்ய வேண்டும். மாணவர்களே, ஒரு நொடி பொழுது கூட வீணாக்காமல் அமல்களையும் இபாதத்துகளையும் நாம் ஏராளமாக செய்ய வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாக்களிக்கக்கூடிய விஷயம் என்ன, நமக்கு பரிசாக தரக்கூடிய விஷயம் என்ன? இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யார்
ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்கின்றார்களோ கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவர்களுக்கு உயர்தரமான சொர்க்கத்தின் உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். ஹாலிதீன ஃபீஹா லா யபூன அன்ஹா ஹிவலா, அதிலிருந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு யார் சென்று விட்டாலும் ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அதிலிருந்து வெளியேற யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பான சகோதரர்களே, நமக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃமின்களாக முஸ்லிம்களாக இருக்கிற நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு உயர்தரமான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உண்மை முஸ்லிம்களாகவும் மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிம்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய என்னையும் கேட்டுக்கூடிய உங்களையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம் ஆக்கியர்கள் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.